இங்க நிவின்ற ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. அவ அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல கிளாஸ் ரூம்லயே படுத்துட்டு இருக்கா. அப்ப வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து குழந்தைக்கு பால் கொடுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த கை குழந்தை இந்த பொண்ணோடது தான் போல. வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி இவங்க தான் அப்பா அம்மாவா இருந்து பாத்துக்கிறாங்க. வீட்டு வேலை செய்ய வர பொண்ணு கூட அந்த குழந்தை அவங்க அம்மாவோட தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெயிட்டா பால் கொடுக்க பழகக்கூடாதுன்றதுக்காக இப்ப பால் புட்டியில பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுல வேலை செய்யறவங்களும் அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. குழந்தை அழுதா புட்டியில இருக்க பாலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தா அந்த குழந்தை பசியில பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. அதை பாக்குற வேலைக்காரியும் புட்டி பால் எடுத்துட்டு வரலான்ட்டு போறா. அதுக்குள்ள இந்த பொண்ணு நம்ம குழந்தைக்கு நம்மளே பால் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற வேலை செய்யற பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. பொண்ணு பார்த்து அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. வந்ததுமே எக்ஸாமுக்கு போய் படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. வேலைக்காரிக்கிட்டையும் இங்க பார்த்தது யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிடுறாரு. அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த பொண்ணோட லைஃபை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதனால வேற வழி இல்லாம அந்த குழந்தைய அனாதன்னு சொல்லி ஆர்ஃபனேஜ்ல கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு அந்த ஆர்ஃபனேஜ்க்கே போயிடுறா. அந்த குழந்தை என்னோடதான் சொல்லிட்டு அந்த குழந்தை கூட இருக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வராங்க. பொண்ணை கூப்பிட்டு போற மாதிரி இருந்தா குழந்தையும் கூப்பிட்டு போயிடணும்னு சொல்றாங்க. அதனால குழந்தையும் பொண்ணும் இங்கே இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன்னு அந்த இன்சார்ஜும் சொல்லிட்டாங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு அங்கேயே விட்டு போயிடுறாங்க.